அந்த வீட்டின் பழமைதான் முதலில் கவனத்தை ஈர்த்தது. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பெரிய களிமண் வீடு நகரத்தின் எல்லையில் இருந்தது. அந்த வீட்டில் சின்ன சின்ன குழிகள், பூச்சிகள் நிறைந்த மரப்பலகைகள் மற்றும் பாறைகளை மூடிய ரகசிய சாலைகள் இருந்தன. லூகஸ் மற்றும் அவரது மனைவி எமிலி குறைந்த வாடகையில் அந்த வீட்டை கண்டுபிடித்த போது உடனே அதை எடுக்க முடிவு செய்தனர். ஆனால் அக்கம் பக்கத்தினர் அந்த வீட்டின் பற்றி எச்சரிக்கை செய்தனர். அங்கே துரோகங்கள் நடக்கின்றன, ஒருவன் சொன்னான். அதன் கீழ் தாழ்வரை எப்போதும் மூடப்பட்டிருக்கிறது, மற்றொருவன் கூறினான். ஆனால் லூகஸ் இது அனைத்தையும் ஒரு பிரச்சனையில்லாத பழைய கதையாக நினைத்து புறக்கணித்தார். அவர்கள் வீட்டிற்குள் குடியமர்ந்து சில நாட்களுக்கு பிறகு தாழ்வரையிலிருந்து மர்மமான சத்தங்கள் வந்தன. இது வெறும் காற்றின் விளைவு என்று எண்ணி லூகஸ் அதை கவனிக்கவில்லை. ஆனால் எமிலி அந்த சத்தங்களை அடிக்கடி கேட்டு திகைத்தாள். ஒரு இரவு 10 மணி அளவில் தாழ்வரையில் இருந்து சற்றும் காற்று அசைவின்றி ஒரே மூச்செழுத்தமான சத்தங்கள் கேட்டன. எமிலி அச்சத்தில், லூகஸ், நீ சென்று பாரு என்று கேட்டாள். ஆனால் லூகஸ் சிரித்துக்கொண்டே, இது பாம்பு அல்லது பூச்சி ஆகியவற்றின் சத்தமாக இருக்கலாம் என்று கூறி வெறுப்புடன் அவ்விடத்தை விட்டுவிட்டார். அதற்கடுத்த சில தினங்களில் சத்தங்கள் அதிகரித்தன. அதிகாலையிலும் இரவிலும் நேரம் பிரிக்காமல் அங்கு எதையோ அழுதது போன்ற குரல்கள் கேட்டது. அந்த வீட்டின் அடியில் ஏதோ அசாதாரணம் நடந்து கொண்டிருப்பதை இருவரும் உணர்ந்தனர். ஒரு நாள் தாழ்வரையை திறந்த பார்வையில் லூகஸ் அந்த மரத்தாலான கதவின் மீது தாம் பதைத்த கையில் சரியாக பதப்படுத்தினார். கதவு திறந்ததும் கீழே ஒரு குழி போன்ற பாதையை கண்டார். அங்கே இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் எழுந்தது. எமிலி அச்சத்தில் திரும்பி பார்த்து, அதை மூடிவிடு, நான் இதை பொறுத்து இருக்க முடியாது என்று கத்தினாள். ஆனால் லூகஸுக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. அடுத்த நாள் காலை லூகஸ் தனது நண்பர் கார்லுடன் சேர்ந்து தாழ்வரையை ஆராயச் சென்றார். கீழே இறங்கும்போது அவர்கள் காணதக்க சுவர்களில் பழைய மிருகங்களின் படம் இருந்தது. கைகளில் பொலிவற்ற இரத்தத்தின் சின்னங்கள் இருந்தன. இது மிகவும் திகிலூட்டும் இடம், கார்லு கூறினார். இந்த இடத்தில் ஏதேனும் மனித உளவியல் சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நடந்து கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒரு பழைய புத்தகத்தை கண்டனர். அதன் பக்கங்களில் அருளிய எழுத்துக்கள் இருந்தன. ஆனால் லூகஸுக்கு அது புரியவில்லை. ஆனால் திடீரென ஒரு குரல் கேட்டது. நீங்கள் யார்? அந்த குரல் வெளிப்படையான மனித குரலாக இருந்தது. லூகஸ் மற்றும் கார்லு ஒருவரின் முகத்தையும் மறைந்து பார்த்தனர். அவர்கள் பதறி ஓடுவதற்கு முன் தாழ்வரையின் மேல் கதவு தன்னிச்சையாக மூடப்பட்டது. அது எப்படி சாத்தியமாகும்? நான் கதவை திறந்தேன் என்று லூகஸ் சொன்னார். அவர்கள் அங்கு சிக்கிக்கொண்டார்கள். சுவர்களில் கீறல், குழும குரல் மற்றும் குளிர்ச்சியூட்டும் காற்று எழுந்தன. எமிலி மேலே இருந்து கதவை திறக்க முயன்றாள். ஆனால் அது திறக்கவில்லை. அவ்விடத்தில் அவர்கள் பல மணி நேரம் சிக்கினர். எமிலி நகர காவலர்களை அழைத்து வந்தார். ஆனால் தாழ்வரையின் மர்மம் அவ்வளவு எளிதில் திறக்கப்படக்கூடியதாக இல்லை. காவலர்கள் அதில் உள்ள சுவர்களை உடைத்தனர். தாழ்வரையில் மறைந்திருந்த மர்மங்களை வெளிக்கொணர காவலர்களும் மாயமான சத்தங்களுக்கும் பின்குதித்தனர். ஆனால் சத்தங்கள் திடீரென மடங்கிவிட்டன. அந்த வீட்டின் சுவர்களில் பழைய வரலாறு இருந்தது. ஆனால் அதனுடன் உள்ள மர்மம் ஏன் இந்த சத்தங்களை உருவாக்கியது என்பதில் விடை கிடைக்கவில்லை. முதலில் ஒலித்த குரல்களுக்கு பின்னால் யாரும் இல்லை. லூகஸ், எமிலி மற்றும் கார்லு அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். ஆனால் அந்த மர்மம் அங்கேயே மிச்சமாகவே இருந்தது. இந்த மர்மத்திற்கான விடைகள் இல்லாமலேயே அவ்விடம் மூடப்பட்டது. ஆனால் அவ்விடம் சென்றவர்கள் அதற்கு பின்னரும் அந்த சத்தங்களை கேட்டனர்.